விஸ்வதः பரமம் நித்யம் விஸ்வம் நாராயணம் ஹரிம் விஸ்வமே வேதம் புருஷத்தத் விஸ்வமுபஜீவதி பதிம் விஸ்வஸ்யாஸ்வேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம் நாராயண மகோத்யேயம் விஸ்வாத்மானம் பராயணம். எல்லாவற்றை காட்டிலும் மேலானவனும் நித்தியமானவனும் எல்லாவற்றும் உலகத்தில் இருக்க வஸ்துவில் அனைத்து வஸ்துக்களிலும் மேலானவன் நாராயணன் என்கின்ற ஹரி. இந்த உலகத்துக்கெல்லாம் புருஷன். அவனால் தான் இந்த பிரபஞ்சம் ஜீவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உலகத்துக்கு நாயகன், உலகநாயகன் அப்படின்னா நாராயணன் மட்டும்தான். ஆத்மாக்களுக்கு சுவாமி, ஜனனம் மரணமற்றவன், மங்களமானவன், தன்னை அடைந்தவர்களை நழுவ விடாதவன், முக்கியமாக அறியத்தக்கவன், உலகத்துக்கெல்லாம் ஆத்மாவாகவும் மேலான உபாயமாகவும் இருப்பவன் நாராயணனே. விஸ்வதக பரமம். விஸ்வதக பரமம் அப்படின்னா இந்த உலகத்தை காட்டிலும் மேலானவன். இந்த உலகத்தை காட்டிலும் மேலானவன் அப்படின்னு எப்படி அறிவது அப்படின்னா நித்தியமாக இருப்பவன். உலகத்தில் சேத்தனங்கள் அச்சேதனங்கள் ரெண்டு உண்டு. அச்சேதனங்கள் உயிரற்றவை, சேத்தனங்கள் உயிர் உள்ளவை. அச்சேதனங்கள் ஸ்வரூபத்திலும் குணங்களிலும் மாறுபடுபவை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. மேஜை, நாற்காலி, மரம், செடி, கொடி எல்லா வஸ்துக்களும் மாறும், அழியும். சேத்தனர்கள் அப்படி இல்லையே. சேத்தனர்கள் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு பகவானே சொல்லியிருக்காரு கீதையில. அப்படின்னா சேத்தனர்கள் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உண்மைதான், மாறுபாடு இல்லை. ஆனா கர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கர்மத்தினுடைய காரணமாக ஞானாதி குணங்கள்ல ஏற்றத்தாழ்வு உண்டு. கர்மம் அவர்களை அண்டும். இந்த ரெண்டுமே இல்லாதவன் பகவான். அதனால்தான் பகவான் விஸ்வதக பரமம், விஸ்வம் நாராயணம். நாராயணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் வியாபித்து கொண்டும் தரித்து கொண்டும் இருப்பவன். அதனால இவனையே எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். சர்வம் சவாப்னோஷி ததோசி சர்வ அப்படின்னு வேதமே சொல்றது. அவன்தான் எல்லாம். வேதவியாசர் சொல்றார் சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் அப்படின்னு. வியாசர் கேசவனே பரமவஸ்து அப்படிங்கிறது 3 தடவை சொல்றார். சத்தியம் சத்தியம் அப்படின்னு. விஸ்வமேதம் புருஷக, இந்த உலகத்துக்கு பரமபுருஷன். ஜீவன்கள் நாம் அனைவரும் பெண்கள், அவன் ஒருத்தன் தான் பரமபுருஷன். தானேயாகி நிறைந்தெல்லா உலகம் உயிரும் தானேயாய் தானே யாயன் என்பானாகி அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். தான் அப்படின்னு சொல்லத்துக்குள்ள எல்லா உலகம் அனைத்தும் அடங்கும்படியாக இருப்பவன் பகவான். தானே உலகெல்லாம் தானே படைத்து இழந்து தானே உண்டு விழுந்து தானே ஆழ்வானே. நம்மாழ்வார் சொல்றார் எல்லாம் அவன்தான். பதிம் விஸ்வஸ்ய, எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருப்பவன். சேஷி சம்பந்தம் இப்படிதான் வருது. நாம் அனைவருமே சேஷன், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடிமைகள். அதில் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்டகோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகே என்றான் அப்படின்னு ஆழ்வார் இதை அழகாக அனுசந்தானம் பண்றார். ஆத்மேஸ்வரம், இவர்களுக்கு சுவாமியாக இருப்பது இல்லாமல் இவர்களை நியமிப்பவன், நித்திய சூரிகளையும் நியமிப்பவன் பகவானே. சாஸ்வதம், ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருப்பவன். ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது அவனுக்கு. நாராயணன் மகோத்யேயம், அறியத்தக்க வஸ்துக்களில் பெரியவன் நாராயணன். தன்னை அடைந்தவர்களை நழுவ விடாதவன் நாராயணன். அப்படி நாராயணன் சொல்லும்போது விஷ்ணு பக்தியை உடையவன் தேவன். விஷ்ணு பக்தி பரோ தேவக விபரீதஸ் ததாசுரக. விஷ்ணு பக்தி உடையவன் தேவன், அது இல்லாதவன் அசுரன் அப்படின்னு வேதங்களும் சொல்றது. பிதாவை துவேஷிக்கும் புத்திரனை ஒருத்த அப்பாவை துவேஷம் பண்றான் அப்படின்னா சரி, அவனுக்கு பிறந்தவனா இல்லாமல் இருக்கக்கூடும். நாராயணன் துவேஷிப்பவன் சண்டாளனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாகீயம் அப்படின்னு ஒரு இவனை அறிந்தால் எல்லாம் அறிந்தது, அந்த அர்த்தத்தில் வருது. பகவானை அறிந்தால் அந்த ஒரு அறிகைதான் மிக முக்கியம். விஸ்வாத்மானம், இந்த உலகத்துக்கெல்லாம் புருஷன் பகவான். அப்படிப்பட்ட பகவானானவன் அந்த பகவானை பராயணம். பராயணம் அப்படின்னு சொல்லும்போது யுதிஷ்டன் பீஷ்மர்கிட்ட கேட்கிறார், கிம்வாபேக்கம் பராயணம் அப்படின்னு. யாரை பாராயணம் பண்ண, நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார் பாருங்க.
பீஷ்மர் பதிலுக்கு சொல்றார், பரமம்ய பராயணம். ஜெகநாதனான கிருஷ்ணனை காட்டுறார் அவர். பரமம பராயணம், அவன்தான் பராயணம் பண்ணக்கூடிய பகவான். மழுங்காத வைனுதிய சக்கரநல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே. களிறு அப்படின்னா யானை, புல் அப்படின்னா கருடன். கஜேந்திரனுடைய கூக்குரல் கேட்ட உடனே சேன முதலியார் ஒரு எப்பவுமே அவரை கை கொடுக்குறவர் முதல்ல அவர் தான். அங்க அந்த கைலாக்கையை மதிக்கல பகவான். மணி பாதுகையை அணியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பட்ட மகரிஷிகள்லாம் திகச்சு பார்க்கிறா. வாகன அந்த பரிஷ்காரம் ஒன்றும் செய்யாம உடனே கருடனை கூப்பிட்டு கருடன் மீதேறி பகவான் வேகமா அருளுகிறான். பெரியவாச்சன் பிள்ளை சொல்றார், ஒருத்தன் பசியா இருக்கான், பசியா இருக்கவனுக்கு ஒருத்தன் சாப்பாடு கொடுக்குறான். இப்போ பசிதான் அன்னத்துக்கு சாதனமா? அன்னம் கொடுக்கிறவன் பிரபு இல்லையா? பசி அன்னத்துக்கு சாதனமா? பசின்ற ஒரு சரணாகதி நமக்கு இருக்கு, அது சாதனமா? கொடுக்கிறவன் பகவான். அவன் சங்கல்பித்தின் இருக்கான் நமக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு சரணாகதின்ற ஒரு பசியை நம்ம கொடுத்துட்டு நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்றது எவ்வளோ ஒரு தோஷமோ, அது ஒரு உபாயமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். ஆனால் தான் நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது சரணாகதின்ற ஒரு தனி உபாயமாக பண்றதில்லை. நம்ம வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றுதுவல்லால் மாறியார் பெய்கிற்பார் மற்று. ஏரி ஒருத்தன் வெட்டுறான். ஒருத்தன் பூதத்தாழ்வார் சொல்றார், அவன் ஏரி வெட்டினதை அதனால மழை பெய்யறதா? மழைக்கு ஏரி வெட்டுறது ஒரு உபாயமாக ஆகாது. ஆனால் மழை பெய்யும் போது அதை தேக்கி வைக்கலாம். அந்த மாதிரி பகவத் பிராப்திக்கு சாதனமாக சொல்ல முடியாது சரணாகதிய. பகவான் நம்மை அனுகிரகிக்கும் போது அவனுடைய கிருபைக்கு பாத்திரமாவதற்காக நாம் அந்த ஒரு சீர்திருத்தி வச்சுருக்கோம் நம்மளை. அதுதான் சரணாகதி. அது உபாயமாகாது. ஒரு ஒரு பராயணம் அது. குருகா நீளா இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்த்தாலும் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே. குருகா நீளா ஸ்வரூபத்தில் ஒரு முடிவே இல்லை பகவானுக்கு.